தெய்வீக குடும்பம். ஹalleluya. தேவனுடைய குடும்பம், the God's family. அப்போ ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா அதுக்கு யார் முக்கிய காரணம்? So who should be the main reason if a family should be good? ஹalleluya. யாரு? என்னவே கேட்கல, யாரை கனவா சொன்னீங்க? வைஃப். ஹalleluya. நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமென். அதான் சொல்றது எல்லாம் வைஃபே தான் சொல்றீங்க. ஹalleluya. Hallelujah. ஒரு குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னா அது காரணம், If a family need to be good, and for the reason is ஹalleluya, ஒரு ஸ்திரீ தான், a woman. அதனால தான் வசனம் இதுல நம்ம வாசித்ததுல நீதிமொழிகள் 31ல 10வது வசனம் சொல்லுது. In Proverbs 31:10 it says, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? who can find a virtuous woman? ஹalleluya. இது ஒரு பெரிய ரிசர்ச்னே சொல்லலாம். It is a big research. இந்த ரிசர்ச்லலாம் நிறைய பேர் வெற்றி பெற்றதே கிடையாது. Many of them didn't get victory in this research. ஹalleluya. கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க, Till the end they will say, இந்த ஒரு விஷயத்துல நான் தோத்துட்டேன்மா. in this one matter I lost. ஹalleluya. Hallelujah. அதனால ஆண்கள் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி பெண்கள் குணசாலியா மாறிடும். So before men says in such a way, women should be knowledgeable in such a way. இந்த இடத்துல சொல்ற குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? Who can find a virtuous woman? இதே மாதிரி Proverbs 12:4வது வசனம் வாசி. In Proverbs 12:4 it says, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறார். லட்சை உண்டு பண்ணுகிறவளோ போதும். ஹalleluya. Hallelujah. அப்போ குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்காங்க தன்னுடைய புருஷனுக்கு? How is a wife to her husband? கிரீடமாய் இருக்கிறாளாம். An excellent wife is a crown to her husband. அந்த கிரீடத்திற்கு அடையாளம் என்ன? What does a crown mean? அவனுக்கு அவள் மகிமையாக இருக்கிறாள். It means it is the glory of the husband. அவனுக்கு பெருமை சேர்க்கிறவளாக The one காணப்படுகிறாள். who gets pride to the husband. அப்போ ஸ்திரியானவள் தன் கணவனுக்கு மகிமையாகவும் பெருமை சேர்க்கலாகவும் கனத்தை கொடுக்கிறவளாகவும் இருக்கிறாள். A woman is the one who brings pride and bravery to his husband. வேதத்துல நிறைய ஸ்திரீகளை பற்றி In the சொல்லப்பட்டிருக்கு. Bible there are a lot of women. ஹalleluya. Hallelujah. நிறைய ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய ஸ்திரீகளை பற்றி வேதம் சொல்லி இருக்கிறது. From Genesis to Revelation we got to learn about a lot of women. ஆனால் ஒரே ஒரு ஸ்திரியை பார்த்து மாத்திரம்தான் வேதம் குணசாலின்னு சொல்லுது. But only one woman is told as virtuous. ஹalleluya. Hallelujah. யார் அந்த ஸ்திரீ? Who is that woman? ரூத். ஹalleluya. Hallelujah. வாசிப்போம் 3:11. ரூத்ல 3:11. Let us go to Ruth chapter 3 verse 11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஹalleluya. Hallelujah. இப்போது மகனே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். யார் சொல்றது? Who says this? போவாஸ். This word is by Boaz. போவாஸ் சொல்றான், நீ குணசாலி என்பதை இந்த ஊர், என் ஜனம், அந்த ஊர் எல்லாமே அறிஞ்சிருக்காங்க. The city knows that you are a virtuous woman. அதுக்கு காரணம் ஒண்ணுதான். And the reason is one. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. If I tell you will be amazed. அந்த ரூத் குணசாலி என்று சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. If Ruth is called as virtuous woman, there's a reason. நமக்கு தகப்பன்மார் மூதாதையர் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோம்னா, When we have taken the lives of our forefathers, Father Abraham, Isaac and Jacob, சாராள் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது, when Sarah came to see the family, ஆதியாகமம் 12:5 வாசித்தோம்னா, when we read Genesis 12:5, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சபதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆமென். இங்க ஆரான் என்கிற தேசத்துல ஃபேமிலியா போய் ஆபிரகாம் செட்டில் ஆயிட்டார். they began to settle in a place called Haran.
அந்த இடத்துல தன் தகப்பன் தன்னுடைய உறவுகள் எல்லாரோடும் போயிட்டு அங்க நின்று வியாபாரம் செய்து நல்லா சேவிச்சிட்டு வராங்க. They were doing business with family, which includes his father. நல்லா அவங்க வளர்ந்து வராங்க. And they were growing up. குடும்பம் நல்லா செழிப்பாகுது. They had a lot of possessions. ஆனா திடீர்னு கர்த்தர் சொல்றாரு, கிளம்பி இடத்தை விட்டுன்றாரு. But the Lord says, move away from that place. உன் வீட்டையும் உன் இனத்தாரையும் விட்டு கிளம்பிடான்னு சொன்ன உடனே Leave your family and your tribe. சாராள் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. So Sarah just take away everything and goes. ஹalleluya. Hallelujah. நீங்களா தான சொல்லிருப்பீங்க. What you will say when you are in that position. ஹalleluya. இப்போதானே ஒரு வீடு கட்டினாங்க. ஹalleluya. Hallelujah. இப்போதானே வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. Just now the business is going well. உடனே கிளம்ப சொல்றீங்க. And you are saying we should move immediately. ஹalleluya. Hallelujah. இந்த சாராள் ஒண்ணுமே சொல்லல. Here Sarah didn't say anything. நல்லா வளர்ந்து இருக்கிற குடும்பம் திடீர்னு கிளம்பணும்னு சொன்ன உடனே When a good family அது needs to எங்க move, போறன்னு கூட தெரியல. and we don't know where we need to move, அந்த இடத்துல யார் இருக்கான்னு கூட தெரியல. we don't know who is there, அறியாத ஒரு ஊர், unknown place, தெரியாத பாஷை நிறைந்த இடம். unknown language, அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறியே. and you are taking every one of us, உழைப்புமா மாட்டமானே தெரியாதே. and we don't know whether we will live or not. இப்படிப்பட்ட எந்த கேள்வியும் கிடையாது. It has no questions. உடனே கிளம்பி போயிட்டான். She just left with no questions. ஹalleluya. Hallelujah. அதே மாதிரி ரெபெக்கால பாத்தீங்கன்னா When you see Rebecca 24ஆம் அதிகாரம் in the chapter 24 of Genesis, ஆதியாகமம் 24 57 58 வாசிப்போம். when you read 57-58, பெண்ணை அழைத்து அவள் வாய் திறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். ஹalleluya. Hallelujah. இந்த இடத்துல எலியேசர் போயிட்டு அங்க நிக்கிறான். Here Elijah goes to that place. ஆபிரகாமை குறித்து ஈசாக்கை குறித்து சொல்றான். He talks about Abraham and Isaac. அவங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, என்னப்பா வந்தவனை கூட்டிட்டு போறியே, ஒரு 10 நாள் என் கூட தங்க கூடாதா? So the family says, you are just taking my daughter away immediately. Why can't you stay for 10 days? பெண் தன் வீட்டை விட்டு போக போகிறார். A woman is going to leave that place. எல்லாரும் தன்னுடைய உறவுகளை விட்டு போக போறார். She's going to leave her family. திடீர்னு கிளம்பணும். But she had to move immediately. அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஒரு 10 நாள் இருக்க கூடாதான்னு கேக்குறாங்க. So in order to prepare, won't you stay at least 10 days? காரணம் ஏன் நீங்க நீயும் நானும் ஏன் சண்டை போட்டுக்கணும்? So that time he says, why should we fight? பெண்ணு கிட்ட கேட்கலாமே. Let us ask the women. ஏமா நீ போறியா? Then they ask, will you go? இல்ல 10 நாள் எங்க கூட இருந்துட்டு போறியா? Or you wish to stay for a while and go? அவ என்ன சொன்ன தெரியுமா? What she says is, ஒட்டகத்துக்கும் குதிரைக்கும் மாட்டுக்காட்டுக்கும் தண்ணி ஊத்திட்டு போறதாம். நான் இன்னைக்கே கிளம்புறேன்டா. he says, I will leave immediately. ஹalleluya. Hallelujah. தன் கணவனை நோக்கி தான் கட்டிக்க போறவனை நோக்கி உடனே வீட்டை விட்டு கிளம்புன்னு She ஆரம்பிச்சார். just sees her bridegroom and runs away. ஹalleluya. Hallelujah. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Think about it. அதே மாதிரி The same way, யாக்கோபுடைய 2 மனைவி. think about Jacob's 2 wives. ஹalleluya. 31ஆம் அதிகாரத்துல போகும். In the 31st chapter, 13 14 வாசிப்போம். when you read 13th and 14th verse, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போய் என்று சொன்னார் என்றான். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆமென். ஹalleluya. hallelujah. யாக்கோபு அவங்க 2 மனைவியை கூப்பிடுறார். So Jacob calls his 2 wives. அம்மா, உங்க அப்பா மூஞ்சி நேத்து மாதிரி இன்னைக்கு இல்ல. Your father is not like before. பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கு. He looks different. இனிமே நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி தெரியல. You can't survive anymore. ஹalleluya. Hallelujah. உங்க அப்பா என்ன ஒழுங்கா நடத்த மாட்டேன்றாரு. Your father is not leading us well. நாளை வீட்டை விட்டு கிளம்பலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? So let us move out of the house. What do you say? அவங்க என்ன சொல்றாங்க? What they say is, நாங்க எங்க வீட்ல நாங்களே அந்நியர்களை போல இருக்கிறோம். in our house we ourselves இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். we are waiting for this day. எடுத்துட்டு கிளம்புன்னு சொல்லாம கிளம்பிட்டாங்க. They just left without telling their father. ஹalleluya. Hallelujah. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள்ல காணப்படுற விசேஷமான வசனம் எதுனா, What is found in the Christian family is எபேசியர் 5:31. Ephesians 5:31. மனுஷன் தன் தகப்பன்
இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹalleluya. Hallelujah. இந்த வசனத்தை வச்சுட்டு போடுறாங்க பாரு ஒரு போடு. They just take this verse and give out their ஏய் word. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? What the word says நீ is, உங்க அப்பா அம்மா விட்டு மனைவி கிட்ட வந்துடணும். you should leave your father and mother and go to your wife. ஹalleluya. Hallelujah. உங்க அப்பா அம்மா விட்டு நீ மாறணும். வசனம் எல்லாம் நம்ம ஆதியிலிருந்து வாசிக்கிறதெல்லாம் பெண்கள் தன் தகப்பனை வீட்டை விட்டு வந்ததுதான் வாசிக்கிறோம். So from the beginning we see women leaving the family and going away. ஆனா இந்த இடத்துல பவுல் எழுதும்போது சபையையும் குறித்தும் தன்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குறித்து ஒப்பிட்டு எழுதிய இடத்துல பார்த்துட்டு நம்ம சொல்ற ஆலோசனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள் எல்லாம் அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு வைஃப் கூட வந்தோம்னு நினைப்பாங்க. They say that men should leave their father and mother and go to their wife. ஹalleluya. Hallelujah. இது நியூ ட்ரெண்ட். And this is a new trend. நியூ விசுவாசிகளுடைய போதனை. And new faithful servants will have this. ஹalleluya. Hallelujah. நீ விசுவாசி தானே கேட்பாங்க அதுல வேற. And they will ask, are you true? பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறியா? They will ask whether you read the Bible நீ correctly. அப்பா அம்மா கூட எல்லாம் இருக்க கூடாதுப்பா. You should not live with your father and mother. நீ மனைவியோட கூட போயிடணும். You should go with your wife. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. யாருக்கு குணசாலி என்கிற பெயரை வேதம் கொடுக்கிறது? For whom the Bible says they are virtuous. அந்த இடத்துல போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான், When Boaz said to Ruth, நீ குணசாலி என்பதை என் ஜனமும் இந்த தேசத்தார் யாவரும் அறிந்திருக்கிறார்கள். people know that you are virtuous from the city and your family. குணசாலி என்று இந்த இடத்துல சாராளுக்கு சொல்லல. Here he didn't say to Sarah particularly. குணசாலி என்று ரெபெக்காளுக்கு சொல்லல. Virtuous was not given to Rebecca. அதே மாதிரி குணசாலி என்று ராகேலுக்கும் லேயாளுக்கும் சொல்லல. And virtuous was not given to Rachel and Leah. ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் உயிரோடு இருந்த கணவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு வந்தார்கள். Because they just hold unto their husband's hands. கணவனோடு கூட வாழ வந்தார்கள். They came to live with their husband. கணவனுக்கு மகிமையாய் இருக்க They வந்தார்கள். want to be a crown to their husband. ரூத் மாத்திரம்தான் But Ruth was, கணவனின் குடும்பத்திற்கு மகிமையாக வந்தார். she came to build the husband's family. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்ப குணசாலியான ஸ்திரீ என்பவள் கணவன் இருக்கிற வேண்டிய இடத்துல கணவன் செய்ய வேண்டிய வேலைகளை எந்த ஒரு பெண் அந்த பொறுப்புகளை எடுக்கிறாளோ அவளே குணசாலி. A virtuous woman is the one who takes the responsibilities of the husband. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். How good is our God? குடும்பம் எவ்வளவு நீங்களே ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. And in the beginning itself you said, ஹalleluya. ஒரு Hallelujah. குடும்பம் யாரால சந்தோஷமா இருக்கும்னு சொன்னீங்க? by whom the family should be happy. நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. I didn't say, but you said. ஹalleluya. Hallelujah. ஒரு பெண் ஒரு ஸ்திரீனால தான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். Through a woman, a family can be happy. ஆனா அந்த பெண் எப்படி இருந்தால் சந்தோஷமா இருக்கும்? But how can a woman be and how it will be happy? கணவன் செய்கிற, கணவன் நினைக்கிற, கணவன் இருக்க வேண்டிய இடத்துல அந்த மனைவி இருந்து செய்வாளானால் அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. If a woman stays with a husband and where he needs to stay, that is the family where it will be happy. ரூத்துடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, If you see the life of Ruth, அவள் போகிற இடம் அவங்க சொந்த குடும்பம் கிடையாது. the place that she goes is not her own அவள் family. பேசுற மொழி It கிடையாது. is not her own language. அவளுக்கு சொந்தமான ஜனம் It கிடையாது. is not her own tribe. வேற தேசம், Different people, வேற மொழி, different language, வேற கல்ச்சர், different culture, வேற பழக்க வழக்கம், different habits, வேற தெய்வம். different God. ஹalleluya. Hallelujah. எல்லாமே வேற. It is totally different. ஹalleluya. Hallelujah. ஆனா அவ என்ன சொல்றா போகும்பொழுது? But what she says when she goes, அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ரூத்தை let us பார்த்து read that verse. நகோமி கிட்ட சொல்ற வசனத்தை வாசிங்க. Ruth to Naomi's verse. But wherever you go, I will go. நீங்க எங்க wherever you go, நானும் அங்க. நீ எங்க போறியோ அங்க நானும் வருவேன். And wherever you lodge, I will lodge. நீ எங்க தங்குறியோ அங்கே நானும் தங்குவேன். Your people shall be my people. உன் ஜனம் என் ஜனம். And your God is my God. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். Where you die, I will die. நீ சாகிற இடத்துல நானும் சாவேன். And there where I will be buried. அந்த இடத்துல தான் நானும் புதைக்கப்படுவேன். May the Lord do so to me and more also if anything. ஹalleluya. இன்னும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு நான் கூட வரணும், இது செய்யலனா கர்த்தர் இதுக்கும் அதிகமாக எனக்கு செய்வாராக அப்படி சொல்லிட்டு அவள் நகோமியோட கூட பேசுறா. ஹalleluya. Hallelujah. கணவனை பார்த்து பேசல. She didn't say to her husband. கணவன் உயிரோடு இல்ல. Her husband is no more. கணவன் நம்பி அந்த நாட்டுக்கு போல. She didn't go
trusting husband. கணவனுடைய குடும்பத்தை கட்டுவதற்காக போனார். She went to build the husband's family. ஹalleluya. Hallelujah. எந்த பெண்ணானவள் தன் குடும்பத்தை கட்ட நினைக்கிறாளோ அவளை பார்த்து வேதம் குணசாலியான ஸ்திரீ என்று According சொல்கிறது. to 16:17 Ruth, it says, the woman that goes with the husband's family and build it, she is a virtuous woman. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள்ல இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். The biggest trouble in the family is பிராக்டிகலான பிரச்சனை தான். a practical problem. உண்மையான பிரச்சனையா இருக்கா? A true problem. ஹalleluya. Hallelujah. நீ உன் குடும்பத்தை பார்க்கற. You're seeing நான் your என் family. குடும்பத்தை பார்க்கறேன். I'm seeing my family. நீயும் வேலை செய்யற. You are working. நானும் வேலை I'm செய்யறேன். working. ஹalleluya. Hallelujah. எனக்கு தெரியாம நீ ஏதோ பண்ணிட்ட. You are doing something without knowing me. ஹalleluya. Hallelujah. ஏகப்பட்ட சண்டை, எல்லாத்துலயுமே சண்டை. They just will fight everywhere. ஹalleluya. Hallelujah. அவனை படுத்துற பாடு இருக்கே. The trouble that they give to husband. ஹalleluya. Hallelujah. அவர் என்ன சொல்றாருன்னே தெரியல எனக்கு. They don't know what to tell. ஹalleluya. 24 hours கூடவே தான் இருப்பாங்க. They will be there 24 hours. ஆனா சொல்றது மாத்திரம் என்ன சொல்றாங்க தெரியுமா? But what they say, அவர் என்ன பண்றாருன்னே தெரியல. we don't know what he does. Hallelujah. Hallelujah. அந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க. They just see very carefully. ஹalleluya. Hallelujah. ஒரு குணசாலியான ஸ்திரீ, A true woman, a virtuous woman, கணவன் செய்ய வேண்டியதை அவள் செய்வானானால், if she does what her husband should do. See, ஒரு பெண் தன் கணவன் வீட்டுக்கு போகும்போது எப்படி எந்த மனப்பக்குவத்தோடு போகணும் தெரியுமா? A woman, how should she go to her husband's house? ஹalleluya. சில பேர் நினைப்பாங்க, They'll be thinking, நான் போய் அவரை எப்படி மாத்துறேன் பாரு. see how I change my husband. ஹalleluya. Hallelujah. அந்த குடும்பத்தையே மாத்திடுறேன் I பாரு. will just change the whole family. ஹalleluya. Hallelujah. அப்படி போனீங்கன்னு வெச்சுங்க, If you go with that condition, கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். till the end you will have problems. அது மாறவே மாறாது. It won't change. ரூத்துக்கு இருந்த எண்ணம் நமக்கு வேணும். We should have the thought of Ruth. அந்த லாங்குவேஜை நான் கத்துக்குவேன். We should learn that language. அந்த ஜனம் எப்படிப்பட்டதுன்றது நான் தெரிஞ்சுக்குவேன். I need to know how that people are. அந்த ஜனத்தோடு கூட வாழ கற்றுக்கொள்வேன். I need to live with that people. அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை நான் வணங்க I கற்றுக்கொள்வேன். need to worship their God. அவர்களுடைய பழக்கத்தை நான் கற்றுக்கொள்வேன். I need to take their actions. எந்த பெண் இன்னொரு வீட்டுக்கு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. When she goes to another family, it's not a simple thing. ஆண்களும் நினைக்கணும் ஒரு பெண் தன்னுடைய வீட்டில வந்து வாழ்றது ரொம்ப ஈஸி கிடையாது. And men should also have a conscience that a woman coming to him ரெண்டு is not பேரும் easy. ரெண்டு விதத்துல பழகி வாழ்ந்திருப்பாங்க. Both of them will have different bringing up. ரெண்டு பழக்க வழக்கங்கள். They brought up in different சின்ன வயசுல circumstances. இருந்து நாம வளர்ந்த விஷயம் வேற. The husband would have been grown in different சின்ன ways. வயசுல அவங்க வளர்ந்த விதம் வேற. The wife would have been grown in different way. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நாம நினைச்சிருப்போம் நான் நல்லா வர பொண்ணு அழகா உட்கார்ந்துட்டு அமைதியா உட்கார்ந்து மெதுவா பேசணும்னு நினைச்சிருப்போம். What we thought is that she'll come and say அவங்க something. வீட்டுல அவங்க தான் லீடர்னு வச்சுங்களேன். She thought that she's their home. அது எல்லாரும் நேச்சு எடுத்திருப்பாங்க. They know that she'll do all the things. ஆனா for வீட்டுக்கு her. வந்தோம்னா அவங்க அமைதியா இருந்தா நம்ம நினைப்போம். We will be thinking when she comes to our முடியுமா house, அது? she'll be silent. முடிவே சின்ன வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் அந்த பழக்கம் ஒரே நாள்ல மாறணும்னு மாறுமா? If you ask a woman to change a character which was built on ரெண்டு 25 பேருமே years, புரிஞ்சுக்கணும். they can't understand. ரெண்டு பேருமே வெவ்வேறு சூழ்நிலையில வளர்ந்திருக்கிறோம். Both of them built in different அதை circumstances. புரிந்து கொள்ள ரெண்டு பேருக்கும் நாள் எடுக்கும். Both will take time to understand that. காலங்கள் எடுக்கும். It will take time to understand. ஒருத்தர் புரிந்து கொள்ள நேரங்கள் எடுக்கும். It will take time that they'll understand each other. ஹalleluya. Hallelujah. நான் ஹெலன் சிஸ்டர் எதனால கட்டினேன் தெரியுமா உங்களுக்கு? You know why dad married mom? ஒரே விஷயம் தான். It's for one reason. அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனப்போ When dad went to see mom, அவ சாப்பாடு போட்டாங்க. they gave food. சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவ தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க பாரு. So before they started to eat, they gave some water. அந்த விதமும் The actions. சாப்பிட்ட பிறகு எனக்கு தட்டுல கை கழுவுற பழக்கம் கிடையாது. I don't have a habit of washing my hands. வெளியே போய் கை கழுவும் போது அதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க பாரு. I go outside to wash my hands. அந்த ஒரு விஷயம் மாத்திரம் தான் நான் பொண்ணை கட்டிக்கிட்டேன். So with that one reason of access, dad married me. ஹalleluya. Hallelujah. வேற எதுவுமே கிடையாது, உண்மையா சொல்றேன். Let me be true that actions made dad to marry mom. ஒன்று ஊழியக்கார குடும்பம். Number one, it's a spiritual family. ரெண்டாவது இந்த பழக்கம். Number two, சாப்பாடு போடுற விதம். how they serve their food. அவ்வளவுதான்.
இதுல பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது. There's nothing greater. ஹalleluya. Hallelujah. அப்போ சில பழக்க வழக்கங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் பழக்கத்துக்கும் நாட்கள் எடுக்கும். So some actions will take time to learn and to develop. ஹalleluya. சில பேர் Hallelujah. ஸ்திரீகள் பெரிய பெரிய கனவுகளோடு கூட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போவீங்க. Some wives will have great dreams to go to their husband's என்ன house. அவர் பாரு இப்படி பாத்துக்கணும், என்ன இப்படி நேசிக்கணும், என்கிட்ட இப்படி பேசணும் எல்லாம் நினைச்சிட்டு போவீங்க. Husband will take care of me like this and that he'll take care in different ways. அவர் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் கூட ஜாலியா பேசிட்டு வளர்ந்திருப்பாரு. He is the one who develops good relationship with all his brothers and sisters. என்ன தவிர நீங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது. But after she goes, she says, no one should talk. You should talk to no ஹalleluya. one. நடக்கிற விஷயமா இதெல்லாம். Is it a regular ஃபர்ஸ்ட் festival? நாளே ஆரம்பிச்சிரும் பிரச்சனை. The first day will start the அது problem. கடைசி வரைக்கும் ஓயவே Till ஓயாது. the end, it won't stop. ஹalleluya. Hallelujah. ஆனால் வசனம் சொல்லுது The Bible says ஸ்திரீகள் குணசாலியாய் இருக்க வேண்டுமா. a woman should be virtuous. குணசாலி என்பவள் When a virtuous woman, கணவனுடைய வீட்டை நேசித்து செல்ல வேண்டும். a virtuous woman should love the family of her கணவன் husband. மாத்திரமல்ல, Not only the husband, அந்த கணவனுடைய ஒவ்வொரு வழிமுறைகளையும் ஆராய்ந்து அறிந்து அதனோடு கூட சேர்ந்து வாழ செல்ல வேண்டும். she should analyze the ways of her husband and walk அப்படி according நாம் to it. சென்று விட்டால், If she walks அப்படி accordingly, நாம் நினைத்து if விட்டால், you think like உன்னை that, போல சந்தோஷமான வாழ்க்கை யாருக்குமே கிடைக்காது. no one can have that kind of happy life what you have. இன்றைக்கு நான் வேதத்திற்கு முன்பாக இருந்து சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். I challenge you with the word of God. எப்போ ஒரு பெண்களுடைய இருதயம் இப்படியாய் ரூத்தை போல மாறுகிறதோ, When a woman's heart is changed to the heart of Ruth, அவங்கள போல சந்தோஷம். ஏன்னா அவன் சொல்றான், போவாஸ் சொல்றான், நீ குணசாலி என்பதை என் ஜனமும் என்னுடைய தேசமும் அறியும். people know that you are a virtuous woman. எதை வச்சு சொன்னா, With what he says, கணவன் இறந்த பிறகும் even நீ after வந்து husband's death, மாமியார அம்மா மாதிரி நினைச்சு வந்த, because she took her mom-in-law as her mom. இந்த தேசத்தை நீ நம்பி வந்த, She went the confidence with her இந்த husband. ஜனங்களை நம்பி நீ வந்த. She believed in their people. அதனால தான் அவள் குணசாலி என்று பெயர் And that's பெற்றாள். why she got the word virtuous. அப்படிப்பட்ட பெண் எப்படிப்பட்டவள் என்று வேதம் சொல்லுகிறது. How does the Bible says அந்த 10வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 31:10. in Proverbs 31:10? ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்ததா. ஹalleluya. Hallelujah. அப்ப நீங்க வந்து கணவனுடைய வீட்டை உன்னுடைய வீடாய் நினைத்து நீ பாவித்து நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, If you take care of your husband's house like your own house, அந்த கணவனுடைய கண்களில் நீ எப்படி தெரிவியா? how will you look to your husband? நீ எடுத்துட்டு வந்த 100 பவுன் அவன் கண்ணுக்கு தெரியாது. Your 100 kilos of gold. பவுன். ஹalleluya. அப்போ 800 கிராம்ஸ் இல்லையா, அதெல்லாம் உனக்கு அவன் கண்ணுக்கு தெரியாது. Yeah, gold won't be to his eyes. ஆனா நீ எப்போ அவனுடைய பொறுப்பை எடுக்கிறியோ நீயே அவனுக்கு முத்தா தெரியும். When you take his responsibility, you will be the ruby in his eyes. ஹalleluya. Hallelujah. நீயே அவனுக்கு தங்கமா தெரியும். You will be the gold in his eyes. நாங்க இஸ்ரேல் போயிருந்தப்போ ஒரு ஃபேமிலி சந்திச்சோம். When we went to Israel, we saw a family, இந்தியன் ஃபேமிலி. Indian family. சகோதரி வந்து தமிழ், The woman was Tamil, கணவன் வந்து நார்த் இந்தியன். husband was not Indian. ஆனா வீடு தமிழ்நாட்டுல கட்டியிருக்காங்க. But they built their house in South ஹalleluya. India. எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, What made me think is எல்லா பிரதர்ஸுமே most of the husband, எங்க அப்பால இருந்து which includes my father, மனைவி இருக்கிற இடத்துல தான் வீட்டை கட்டுறாங்க. they build their house in wife's place. இந்த ஒரு பக்கம் தான் வீட்டை கட்டுறாங்க. They'll build their ஏன் house எனக்கு in இது the வரைக்கும் wife. புரியல. I don't know till date. ஹalleluya. Hallelujah. இங்கே கட்டிட்டீங்களா? அதெல்லாம் இருந்தது. சரியா? அந்த மாதிரி அது ரகசியமாகவே இருக்கு இன்னைக்கு வரலாம். So ஹalleluya. it is a secret that has been for a long time. கணவர்கள் அந்த அளவுக்கு பெண்களுக்கு விட்டு கொடுக்குறாங்கன்றத நினைச்சீங்க. So let it take in a way that husband gives their life to wife. ஹalleluya. Hallelujah. அப்போ நீ எப்போ அந்த ஃபேமிலியை பார்த்தப்ப சொன்னாங்க, நாங்க அங்கதான் வீடு கட்டி இருக்கோம். So that time when we saw the family, they say we built their house துபாயில in இருக்காங்க. Toronto. They ரெண்டு live பேருமே in துபாயில வேலை Dubai. பார்க்குறாங்க. ஆனா வெக்கேஷன் போனப்போ But when they go to vacations, ஃபர்ஸ்ட் கணவரோட வீட்டுக்கு போவோம். they'll just first go to husband's house. அங்க நாங்க கொஞ்ச நாள் தங்குவோம். They'll stay for a while.
அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்வோம். All the responsibility they need to do, they do that. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு பார்க்க போறேன். Then I will go to my mom's place. ஹalleluya. Hallelujah. கேட்க ஆச்சரியமா இருந்தது. It was quite amazed that a அவங்க tourist கட்டின had வீடு அங்க இருக்கு அம்மா வீட்டுக்கு. They built their house near mom's ஆனா place. வெக்கேஷன் போகும்போது முதல்ல கணவர் வீட்டுக்கு போவாங்க. But when they go to vacation, they'll just visit the dad's place. அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? So will there be family in the house or not? ஹalleluya. Hallelujah. சந்தோஷத்தை நீ தேட வேண்டிய அவசியமே கிடையாது. You need not have to search for joy. ஹalleluya. Hallelujah. சந்தோஷம் தானா வரும். So the joy will come automatically. அதை நான் புரிந்து இப்படிதான் அந்த பெண்ணானவள் விலை மதிக்க கூடியவள். So a woman is the one who can't be measured. அந்த குணசாலியான எண்ணம் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுனாக்கா அந்த பெண்ணை அவள் முத்துக்களை பார்ப்பதை போல பார்ப்பானா. We can't measure the worth, for she looks like rubies. 11வது வசனத்துல சொல்றது, In the 11th verse it says, அவள் அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருக்க வேண்டும். she should be the one who takes the trust in her. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். The heart of the husband will trust her. ஹalleluya. Hallelujah. ஒரு விஷயத்துல கணவன் வந்து அந்த மனைவியை முழுசா நம்புனாங்க. A husband should totally love his wife. ஹalleluya. Trust his wife. அந்த நம்பிக்கை எப்போ வரும் சொல்லுங்க? When will he have his trust? எப்போ வரும்? When? நீங்க அவங்கள நம்பினீங்கன்னா If wife trusts husband, அவர் உங்களை நம்புவார். husband trusts wife. ஹalleluya. Hallelujah. நம்பவே மாட்டாங்க. They won't believe. எதுலயுமே நம்ப மாட்டாங்க. They just don't believe. ஹalleluya. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுங்களேன். Let me tell you a small example. நான் பிசினஸ் ஆபீஸ்ல டீல் பண்றதெல்லாம் When I deal businesses in the office, குறைஞ்சபட்சம் $100,000 இருந்து a minimum of $100,000 $5 million வரைக்கும் போகும். up to $5 million. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணிடுவேன். I will deal very easily. ஆனா இங்க கடைக்கு போனேன்னு வச்சுங்களேன், But when I go to shop, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹalleluya. hallelujah, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. mom says that doesn't know anything. இவரை எல்லாம் ஏமாத்திடுவாங்க. They just betray him. $5 million விலை கொடுத்து வாங்குறவனுக்கு 5 ரியால் தக்காளி வாங்க தெரியாது. I buy $5 million of raw materials, but I can't buy 5 real of tomatoes. ஹalleluya. Hallelujah. இதான் பெண்களுடைய வீக்னஸே இதான். And this is the weakness of a woman. அவனுக்கு ஒரு எரிச்சல் வரும் பாருங்க. ஹalleluya. Hallelujah. அவனா ஏத்துக்கிட்டு அமைதியா போகணும். So the man also should take care of it. போகலன்னா அதை விட பிரச்சனை கிடையாது. If he doesn't uptake it, ஏன்னா bigger trouble. ஏன்னா Because மனைவியிடத்தில் தோற்காதவன் one who doesn't lose to his wife, வாழ்க்கையில வெற்றியே பெற மாட்டான். he can't get victory in life. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். And that is the life secret. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. போன வாரம் சவுதிஸ் எல்லாம் உட்கார்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். So last week, many of us were having breakfast with Saudis. ஒரு சவுதி கூப்பிட்டு வர சாப்பிடு. So we called a Saudi for breakfast. நான் ஆக்சுவலி காலைல நான் சாப்பிட்டேன். He told I ate already in the morning. இன்னும் மேல சாப்பிட்டேன்னா வீட்டுல போனா என் வைஃப் திட்டுவாங்க அப்படின்னு. If I eat more, my wife will scold me. டேய் நான் சொன்னேன், Then I told him. சவுதிங்கெல்லாம் ஆபீஸ்ல வந்தாடா சிங்கம். So I told a Saudi is a lion. When he வீட்டுக்கு comes போனா to இதெல்லாம் office. பூனைங்கடா அப்படின்னு. When you go to your home, you're a cat. ஆமா உண்மைட்டு போயிட்டான். He just told it's true. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அப்போ ஒரு பெண்ணானவள் தன் கணவனை எந்த அளவுக்கு நம்புறாளோ, So how much wife trusts her husband, அந்த அளவுக்கு நம்பிக்கை தானா பெண்கள் மேல கணவனுக்கு வந்துடும். so automatically the husband will have that trust in நீங்க wife. சந்தேகம் பிரச்சனை சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா If you have more trust issues with your husband, அந்த கணவனுக்கு தானாகவே அந்த எண்ணம் வந்துடும். so a husband will have automatically that kind of ஹalleluya. trusting the wife. ஹalleluya. Hallelujah. அதுல இன்னொரு வசனத்துல 11வது வசனத்துல So in the 11th verse it says, அவன் சம்பத்து குறையாது. ஹalleluya. அப்படினா he will not be in the loss. This 11th verse அதுல 31:11ல அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவளுடைய சம்பத்து குறையாது. அப்படினா அவ எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாள். it says that he will not lack of anything because he won't waste anything. ஹalleluya. Hallelujah. எதையுமே வீணாக்க மாட்டாள். She doesn't lose anything. எப்பவுமே அவளை நம்பும். Everything it will trust. காரணம் பெண்கள் பொதுவாகவே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. Because normally women doesn't waste it. ஹalleluya. Hallelujah. வீட்ல போய் எல்லா பொருளையும் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா When you take all the things that is in the house, ஹalleluya, சில
பார்ட்டி ரூமு இல்லை அவங்களுடைய பாக்ஸு இதெல்லாம் வயசானவங்க வீட்டு ரூமை போய் பார்த்தீங்கன்னா If you see some old people's rooms, தாத்தா அவர் இள வயசு வாங்கி கொடுத்ததெல்லாம் இருக்கும். whatever grandfather got to grandmother will. ஆனால் இன்னைக்கு அது யூஸ் ஆகாது. But they won't use it. அதை யூஸ் பண்ண முடியாது. They can't use it. ஆனால் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. But they will just have it in their house. ஹalleluya. Hallelujah. அந்த கோட்டையிட வேண்டியது நல்ல கோட்டை வச்சிருவாங்க. But where we need to keep it, they will lose it. ஹalleluya. ஆனால் பெண்ணானவள் But a woman, அந்த வீட்டில லாஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. a woman should not be a reason to have something lost in the husband's place. ஹalleluya. Hallelujah. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு பெண் ஒரு வீட்டில் ஒரு சின்ன லாஸ் காரணமாயிட்டா If a woman is a reason for the அந்த loss, குடும்பம் அந்த பெண்ணை குத்திக்கிட்டே இருக்கும். that family, husband's family, will always tell it to the wife. அதனால நம்ம அதுக்கு ஒரு காரணமாயிடக்கூடாது. So she should not be a reason to. 12வது வசனம் சொல்லுதுன்னா, What the 12th verse it says, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மையே செய்கிறார். all her days of life she doesn't do evil but good. அதாவது ஓயாமல் உழைக்கிறோம் சொல்றேன் இல்லையா? We always say that we are working without rest. அந்த உழைப்பு உண்மையிலே அந்த கணவனுக்கு ஆசீர்வாதம். That work without rest is a blessing to husband. Hallelujah. Hallelujah. Tireless work of a woman, it is a great blessing to her husband. Hallelujah. Hallelujah. ஒரு பெண்ணுடைய ஓயாத உழைப்பு, காலையில இருந்து நைட் வரைக்கும் நீங்க செய்யற வேலை, அது கணவனுக்கு மகிமையா இருக்கும். Hallelujah. அதனால எப்பவுமே நீங்க அதை குறித்து வருத்தப்படக்கூடாது. So you should not worry about it. அந்த மனுஷன் புருஷனுடைய என்ன நான் மாத்திரம் வேலை பார்க்கறேனே அவங்க வேலை பார்க்க மாட்டேன்றாங்களே அந்த எண்ணம் உனக்கு வரவே இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, தப்பா சொல்றீங்க நீங்க. Hallelujah. Hallelujah. அப்படிப்பட்ட எண்ணம் வராமல் வேதத்தின்படி தான் உங்களுக்கு சொல்லிட்டு A woman போயிருக்கேன். should not think that only I am working, the husband is not working. நான் இஷ்டத்துக்கு சொல்லல. I am not saying on my own. அந்த பெண் கணவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். A woman should be the glory to her husband. Hallelujah. சில நேரத்துல ரொம்ப டயர்டா இருக்கும் ஆண்களுக்கு. Sometimes husband will have more tiredness. இப்ப ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க, அதனால ரெண்டு பேருமே வேலையில இருந்து வரும்போது டயர்டா இருப்பாங்க. So when both are working and when they are coming from office, they get tired. நான் ஒரு முறை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது உண்மையா நடந்தது. So long back it happened. ஒரு நாள் வேலையில வந்து ரொம்ப டயர்டா படுத்துக்கின்னு இருக்கேன். One time after coming from work, I was so tired and I was sleeping. இவங்க புதுசா ஊர்ல இருந்து வந்த நேரம், அப்பதான் இந்தியால இருந்து வந்திருக்காங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கும். So that is the time when we came newly, and it was just 1 or 2 years. ரொம்ப டயர்ட்ல படுத்துட்டு இருக்கேன். As I was sleeping with tiredness, எல்லா சிஸ்டர் எழுந்துருங்க கிளப்புறாங்க. எனக்கு வந்து தூங்கிட்டேன்னா எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. so she was trying to wake me up and I wasn't be able to wake up. கண்ணு முழிக்கிறேன், அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. So when I was trying to wake up, my eyes irritated. நான் ரொம்ப கோபத்துல பேசுறேன். So I spoke out with anger. இவ்வளவு டயர்டா தூங்கிட்டு இருக்கிறேன், உனக்கு ஒன்னும் மனசுக்கியா ஒன்னே எப்படி எழுப்புறிய என்ன அப்படின்னு. Don't you have a heart that I am sleeping out of tiredness? கூட சொல்றேன், நான் முழிச்சுட்டு இருக்கேன், நீ தூங்குறியா, எழுந்துடா. He said, I am awake, how can you sleep? So wake up. நான் சொன்னேன், இதுனா அநியாயமா இருக்கு. So what is this நீ compatibility? நீ முழிச்சுதான் நான் முழிச்சுன்னு இருக்கணுமான்னு கேட்டேன். கோபத்துல கேட்டேன், நீ முழிச்சுன்னு இருந்தா நான் முழிச்சுன்னு இருக்கணுமா? I told her of anger, if you are awake, should I be awake? ஆமா, நான் முழிச்சுதான் நீ முழிச்சுதான் இருக்கணும். She told, yes, if I am awake, you should also be நான் awake. தூங்க போன பிறகுதான் நீ தூங்க போகணும். When I go to sleep, you should go to sleep. நான் சொன்னேன், இதுனா அநியாயமா இருக்கு. So I told, this is injustice. நான் அப்படியே ஓப்பன் ஆகி நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்? So if I die, what you will do? விட மாட்டேன். I won't leave you. நான் செத்து After I die, you should die. ஹalleluya. Hallelujah. நான் செத்த பிறகு தான் நீ சாகணும். After I die, you should die. கோபமே போயிடுச்சு. I lost my anger. ஹalleluya. Hallelujah. உண்மையா நடந்தது இது. And this is the true. பெண்களுக்கு அவ்வளவு ஆவல் கணவன். So women will have ஆண்கள் சிலர் அவங்க புரிஞ்சுக்கணும் எதுக்காக செய்றாங்க. So sometimes husband should know why her ஏன் அவங்க wife is பேசுறாங்க, why she is speaking. சில நமக்கு தப்பா தோணும். Sometimes it might be wrong and miserable. ஆனா ஆழமா சில காரியங்கள் வெளியே வரும்பொழுது When we have a deep thought in it, அது எதனால செய்றாங்கன்றதை நம்ம we should புரிஞ்சுக்கணும். understand why we do that. புரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல பிரச்சனையே கிடையாது. When we understand it, we won't have problem. கர்த்தருடைய மகத்துவத்தினால So through God's அவருடைய glory ஓயாத உழைப்பு is always work. சம்பளம் வாங்குறாங்களோ இல்லையோ, Husband's work, salary is ஆனா there or அவங்க not. வீட்டுல செய்யற ஓயாத உழைப்பு The work that they do in the home அந்த கணவனுக்கு மகிமை.
The work that they will do in their home by the woman அதே is the glory உழைப்பு to the husband. அதே உழைப்பு The same work, புலம்பலோட செஞ்சீங்கன்னு வச்சுங்க, if you do with mumbling, அது மகிமையா இருக்காது, it won't be a glory. அடித்தடியில தான் போய் முடியும். It will go with a fight. ஹalleluya. Hallelujah. அதனால எதுக்காக செய்றோம், ஏன் செய்றோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டும். We should understand why we do and for what we do. இன்னொரு பழக்க வழக்கம் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான வழக்கம், Another important thing that a woman should have, 13வது வசனம், in the 13th verse, ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறார். she seeks wool and flax and willingly works with her hands. அவள் உற்சாகத்தோடு தன் கைகளினால் வேலை செய்கிறாள். She does with all her sincerity. அந்த நாட்கள்ல வீடுகள்ல இருந்த பழக்கம் பாத்தீங்கன்னா, In those days, what it used to happen in the house. வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வீட்டிலே தயார் பண்ணுவாங்க. So in those days, they will build up the things what they need in their homes. மிளகாப்பொடி, தனியாப்பொடி, எந்த பொடி அந்த பொடி எதுக்குனாலும் சரி, பலகாரங்கனாலும் சரி, வீட்டிலே கொண்டு வந்து அதை பராமரித்து அதை எடுத்து கழுவி ஆட்டி அரைச்சி பவுடர் ஆக்கி வீட்டிலே ரெடி பண்ணி வீட்டிலே வைப்பாங்க. So in those days, let it be the things that are needed from home for the spices, whatever they need, they'll make it in the home. கொஞ்சம் கொஞ்சமா காலம் என்னாச்சு, What it happens as the days goes by, பாக்கெட்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. they begin to sell in the packets. எல்லாரும் பாக்கெட்ல வாங்க So ஆரம்பிச்சாங்க. people get to learn in the அந்த packets. ஸ்திரீகளுடைய வீட்டில் செய்கிற வேலைகள் குறைஞ்சிட்டே வருது. So the works from in the home begin to reduce. அப்போ நாள்பட பாக்கெட்ல பொருட்களை வாங்க நாம, So the things that we get in the packets. கடைசியில் அங்கர் ஸ்டேஷனுக்கும் கீட்டாவுக்கும் போயிட்டோம். So after that we went to the delivery thing, hunger station, Kita. ஹalleluya. Hallelujah. ஏங்க நீங்க சமைக்கல, ஆன்லைன்ல ஒன்று ஆர்டர் பண்ணிட்டேன். So today we are not cooking, so we are buying from outside. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வீட்ல சமைச்சு வீட்டை இதில் நாங்கள் ஆப்போசிட், நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம், அவங்க வீட்டில் தான் சமைக்கணும்னுவாங்க. ஹalleluya. Hallelujah. அப்போ ஒரு பெண்ணானவள் ஒரு விஷயத்தை கற்றுங்க. ஒரு புதிய வீட்டுக்கு போனவன, இன்னைக்கெல்லாம் மெசேஜ் வந்து ரேஷ்மா சிஸ்டர் சொல்ற மாதிரியே இருக்கும், ஆனா உங்களுக்காக எடுத்துக்கல. Hallelujah. ஆனா இது 5 மாசமா இருந்தது. சரியா? ஒரு வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த வீட்டின் காரியங்களை முதலாவது கவனித்து எந்த காரியத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொண்டு செய்ய வேண்டும் என்று செய்தோமானால் அந்த வீட்டில் நீ மகிமையா விளங்குவாய். When you go to a household, you should analyze the house, then you should do accordingly what needed for the house. ஒரு வீட்ல போயிட்டு இதெல்லாம் ஆன்லைன்ல வாங்குறதை விட இதை நாம் அமர்ந்திருந்து நாம சேர்ந்து செய்தால் அந்த வீட்டுல சில காரியங்களை மிச்சம் பண்ணலாம் நினைக்கிறீங்க பாருங்க, அது உன் கணவனுக்கு மகிமையாக விளங்கும். If you can do something from home instead of buying, that is the true glory for your husband. இப்படிதான் ஒரு பெண்ணானவள் குணசாலியாய் ஒரு வீட்டிலே நுழைவு. And this is how a woman should be when she enters a house. அதை செய்யும் பொழுது அவள் உற்சாகத்தோடு கூட செய்ய வேண்டும். When she does that, she should do it with enthusiasm. அந்த வசனம் சொல்றது அவள் தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். The word says she does with enthusiasm, that she does all the work. அந்த உற்சாகத்தோடு கூட செய்யலனா மறுபடியும் பிரச்சனை தான். If she doesn't do with her own interest, it's different problem. எல்லாத்தையும் நானே செய்யணும், Everything I should do, நான் மாதிரி தான் செய்யணும். I should only do. ஹalleluya. Hallelujah. எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க. Everyone is just eating and sleeping. ஹalleluya. Hallelujah. எல்லாம் புலம்பிட்டே இருந்தோம்னா If we are talking like அந்த that, இடத்துல சமாதானம் வராது, there will be no peace. சண்டை தான் வரும். There will be only fight. ஹalleluya. Hallelujah. 14 லிருந்து 18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது When you read from 14 to 18, அவர் தன் வியாபாரத்தை செய்கிறவளாய் காணப்படுகின்றார். so she should be the one who does the partnership, பொருட்களை சேர்க்கிறவளாய் இருக்கிறார். the one who brings the food from the அதாவது farm. இன்னைக்கு பெண்கள் வேலை செய்யறது இன்னைக்கு வந்த ட்ரெண்ட் கிடையாது. It is not a new trend that women is working nowadays. ஹalleluya. Hallelujah. இந்த வசனம் சொல்றது அன்னைக்கே பெண்கள் வேலை செஞ்சிருக்காங்க. In the word it says, since the days of old, people were வேலை working. செய்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. They did businesses in the earlier days. 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது When you read 15th verse, இருளோடே இருந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறார். ஹalleluya. hallelujah. இதெல்லாம் இன்னைக்கு நடக்கிற காரியமா பாஸ்டர். ஹalleluya. இருட்டோட எழுந்து நிறைய பேர் சூரியன் உதயம்னா என்னன்னே தெரியாது. ஹalleluya. Hallelujah.
ஹalleluya. Hallelujah. இருட்டோட எழுந்து She waits before the light. தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து She gives food to her தன் household. வேலைக்காரிகளுக்கு படி அளிக்கிறார். She also gives a portion for her servants. ஒரு வேலைக்காரிக்கு எப்போ படி அளிப்பாங்க, எப்போ சம்பளம் கொடுப்பாங்க? When will the servant gets the salary? சாயந்தரம் இல்லையா? காலையிலே கூடி கொடுத்துட்டா வேலை வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? Do you think they will give the salary in the morning? அப்படின்னா காலையில அவர் ஆரம்பிக்கிற வேலை When she starts her work in the morning, அவங்க குடும்பத்தை பராமரிச்சு she takes care of family. வீட்டு வேலைகளை செய்து She does all the job, வியாபாரத்தின் காரியங்களை கவனித்து does all the businesses தன் வேலைக்காரிகளுக்கு சாயந்தரம் கூலி கொடுக்கிற வரைக்கும் till the time she provides her salary. எல்லா வேலையும் பார்க்கறான். She takes all the work. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இது பெரிய மகிமையான ஒரு காரியம். Think about the glory that has ஒரு in it. பெண் தன் வீட்டில் நடக்கிற அத்தனை காரியத்தையும் If a woman can handle all these works, பெரிய பெரிய பிசினஸ் லேடிஸ் இன்னைக்கு வரல, the big business ladies didn't come today, அன்னைக்கே இருந்திருக்காங்க. they were before. ஹalleluya. Hallelujah. தன் கணவன் வெறும் பஞ்சாயத்து தலைவரா போயிட்டு உட்கார்வார், அவ்வளவுதான். The husband just goes and judges the people. ஹalleluya. Hallelujah. அது அவளுக்கு மகிமையா இருக்கும். And that is glory to her. என் வீட்டுக்காரங்க உட்கார்ந்து தெருவுல பஞ்சாயத்துல உட்கார்ந்து பேசினா போதும், Husband can be a place where you can judge people. அதான் எனக்கு மகிமை. And that is the glory of எல்லா God. வேலையும் நான் பார்த்துக்கிறேன். I will do all the work. ஹalleluya. Hallelujah. பெண்களுக்குள்ள ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? What a woman character is. ஹalleluya. Hallelujah. கணவன் வீட்டுக்கு போனா When a husband goes to house, ஹஸ்பண்டை பத்தி குட்டிக்கிட்டே இருப்பாங்க. they will just talk about husband. உங்க வீட்டுல உங்க மகன் உங்களை தான் பாக்குறாரு, இந்தியா பாக்குறாரு, Your son just take care of பாக்குறாரு, you இந்தியா are just பாக்குறாரு. taking care of your sisters. ஹalleluya. Hallelujah. அங்க அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. As she talks more about her wife, ஆனா her husband, பிறந்த வீட்டுல விட்டு கொடுக்க மாட்டாங்க. but they won't give away their own brothers and sisters. ஹalleluya. Hallelujah. தான் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா When they come to their own birthstone, அவர் ஒண்ணுமே பண்ணலாம் கூட சரி, even if he does nothing, எனக்கு இப்படி பண்ணாரு, அதை வாங்கி கொடுத்தாரு, இதை வாங்கி கொடுத்தாருன்னு கதை ஓட்டுறது. they'll just say all the praises of her husband. ஹalleluya. Hallelujah. பெண்களுடைய எல்லாருமே உள்ள குணம் அப்படிதான். This is the common characteristic. ஹalleluya. Hallelujah. அங்க போயிட்டு அவரை போடுன்னு போட்டுட்டு She just give all the blame in the house, இங்க வந்து விட்டு கொடுக்காம பேசுவாங்க. but in the birth home they'll never leave away their husband. இதை கணவர்கள் புரிந்து கொண்டால் If the husband takes care of குடும்பம் it, சந்தோஷமா இருக்கும். and surely it will be a happy family. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இதான் வழக்கமா நடக்கிறது. And this is the regular thing that happens in families. கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பா இப்படிதான் நடப்பீங்க. And the one who doesn't marry, surely it will happen. கூட்டிய தீர்க்க தரிசனமாக சொல்லிடுறேன். Let me prophesy earlier. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அன்னைக்கு ஒரு டயலாக் கேட்டேன். That day I heard a dialogue. அதுல அவர் சொல்றாரு, What a man says, பிறந்த பெண்கள், the woman, பிறந்து மரித்த பெண்கள், the women that were born and dead, அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற பெண்கள், the women who are living, வாழ போற பெண்கள், the woman who's gonna live, பிறக்க போற பெண்கள், the woman who's yet to be born. இவங்க எல்லாம் சொல்ற ஒரே ஒரு டயலாக் இருக்கு. All the women say one dialogue. ஹalleluya. Hallelujah. என்ன டயலாக் தெரியுமா? என்னை விட்டா யார் உங்க கூட வாழ்ந்துருப்பா? Without me, who someone will live with you? ஹalleluya. Who can live with you? என்னை விட்டா யார் உங்க கூட வாழ்ந்து? எல்லாருமே. Who can live with you other than me? ஹalleluya. Hallelujah. எல்லாருமே சொல்லுவாங்களாம். Every woman says, ஹalleluya. Hallelujah. உண்மையா இல்லையா? Say that there is true or wrong. ஹalleluya. Hallelujah. நானே ஒத்துக்கிறேன் உண்மை. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. சொல்லுவாங்க, உங்கூட யாருன்னா வாழ்வானா, என்ன தவிர வேற யாருன்னா வாழ்வானா, அப்படிதான் சொல்லுவாங்க. They will say, without me, will anyone stay with you? ஹalleluya. Hallelujah. அதனால எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை நினைச்சு பார்க்கணும். So every time we should learn. பெண்கள் கணவனை எங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. The woman will leave her அவங்க husband. தான் மோதிக்கிட்டு இருப்பாங்களே தவிர They will just be touching us. அவங்க யாரும் எங்க விட்டு கொடுக்க They மாட்டாங்க. just won't leave us alone. ஆனால் ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயம் சொன்னா, What a woman should have வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்றாளாம்? in her home, she does. இருட்டோடு இருந்த வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். She provides food for the household. வீட்டுல யார் இருந்தாலுங்க, Whether someone is there or not, கணவரோட அண்ணன் தம்பிங்க இல்ல யாராச்சும் வீட்டுல அக்கா தங்கச்சிங்க யாரா இருந்தாலும் whoever is in the house, அவர்களை கவனமாய் கவனிக்கிற ஒரு பெண்ணுக்கு குணம் வந்துருச்சுன்னா, if a woman has a character to serve her husband's family, அந்த வீட்டுல அவரா ராணி. she is a one queen. ஹalleluya. Hallelujah.
என்றைக்கு என்னைக்கு அந்த மனசு வருதோ, when a woman has a character, என் கணவருடைய உடன் பிறந்தவர்கள், என் கணவருடைய தாய், என் கணவருடைய தகப்பன், என் கணவருடைய உடன் பிறப்புகள் அப்படி சொல்லி அவங்களை கவனிக்கிற ஒரு எண்ணம் வருதோ, when she has the character that it is my own family, ஹalleluya, hallelujah, ஒரு ரகசியம் கற்றுக் கொடுக்கிற கத்துங்க. let me teach you something, ஹalleluya. hallelujah. உங்க கணவர் உங்க கூடவே இருக்கணும், யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில தோத்து போயிடுவீங்க. If you always seek a husband that he should only see you and only be with you, you will lose. உங்க கணவரை கவனிக்கிறத விட்டுட்டு Instead of looking more on your husband, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை கவனிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க. if you look unto his family, ஹalleluya, hallelujah, உங்க கணவர் என்ன சொல்வார் நினைக்கிறீங்க? what do your husband say? என்ன சொல்லுங்க, அனுபவத்தெல்லாம் சொல்லுங்க. என்ன கட்டினது, எங்க வீட்டை கட்டணும், நீங்க எதிர்பார்த்தது அப்ப நடக்கும். So ஹalleluya, you will get what you need. ஹalleluya, Hallelujah. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ What you need, அதை எப்படி கொண்டு வரணும்ன்ற ஐடியா உங்களுக்கு தெரியணும். this is the secret of getting what you need. ஹalleluya, Hallelujah. அவரை போயிட்டு என்ன கவனிக்க மாட்டாரு. Instead of telling him concentrate on me, you won't touch on you. அவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வீட்டை கவனிக்க ஆரம்பிச்சேன்னு Just வச்சுக்கோங்க. look into his household instead of him. தானா அவனை கவனிக்க ஆரம்பிச்சிருவாரு. He will automatically see over you. ஹalleluya, Hallelujah. இதெல்லாம் உண்மை, சத்தியம். And this is the truth. This is the need. இந்த ரகசியங்கள் தெரியாம தான் இன்னைக்கு குடும்பங்கள் கஷ்டப்படுறது. And this is the secret many family doesn't know and they survive in a bit difficult situation. ஹalleluya. அதனால நம்ம எங்க போனாலும் டாமினேட் பண்ண நினைக்க So கூடாது. wherever you go, don't take dominion over it. இந்த வீட்டுல நான் தான் பார்ப்பேன், நான் தான் சமைக்கிறேன், நான் தான் என்ன பண்றேன், வேலை பார்க்கறேன், நான் தான் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. Never say that I'm working, I'm doing this, and I take care of all this stuff. வசனம் சொல்லுது, The Bible எல்லா says- வேலைகளையும் வீட்டுல செய்றா, She does all the works in the house. வீட்டு வேலை செய்றா, வீட்டுல இருக்கவங்களை கவனிக்கிறா, She does the household works and she does take care of them. வேலையும் பார்க்கறா. She also does the work. அதனால வசனம் சொல்லுது, 16வது வசனமும் 28வது வசனமும், In the 16th verse and the 28th verse it says, ஒரு வயதை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். 28 அவளை பாக்கியவதி என்கிறார். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறார். ஹalleluya. அவள் வேலைகளையும் செய்து சம்பாதித்தையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு தேவையானது, வீட்டுக்கு தேவையானது எல்லாவற்றையும் சரியாய் செய்யும் பொழுது அவங்க பிள்ளைகள் சொல்றாங்க, வீட்டுல நீ பாக்கியவதின்னு சொல்றாங்க. when she does all the work, her children says you are blessed. கணவன் அவளை பார்த்து சொல்றான், நீ குணசாலியானவள் என்று Her சொல்றாங்க. husband sees and praises her. அதனால எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்காது. Never see the fear of the future. செலவு பண்றதுல ஒரு ஸ்திரீயானவள் கரெக்டா மாறிட்டா நாளைய குறித்து அந்த குடும்பம் கவலைப்படாது. When a woman is careful about her spending, the tomorrow will not be a problem. ஹalleluya. Hallelujah. அவருடைய அந்த 17, 19, 21 இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது அவங்க வீட்டுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறார், அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான ஆடைகளை உண்டு பண்ணுகிறார். எல்லாத்தையும் ஒரு விசேஷமா ஆகாரம், ஆடை, She especially takes care of the clothes and the உடுக்க food. உடையும் உண்ண ஆகாரத்தையும் ஒரு குடும்பத்துக்கு நீ சரியா கொடுத்தினா நீ தான் அந்த இடத்துல விஐபி. You are the main special person when you give the right food and the right clothing to wear. ஹalleluya. Hallelujah. ஸ்திரீகள் ரகசியம் தான். And this is the secret of women. போகிற வீட்டுல அந்த ஆகாரத்தையும் ஆடையும் நீ சரியா கொடுத்தினா அந்த வீட்டுல நீ தான் விஐபி. The place where you go, if you provide the right food and the right clothing, you are the special person. அதனால குடும்பம்ன்றது நிறைய பேருக்கு பிடிக்காது. சில நேரத்துல Many of them doesn't love their family. போற இடம் செட் ஆகாது. They don't suit up with their family. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி குடும்பம் இருக்காது. The family that we need will not be there. ஹalleluya. Hallelujah. நம்ம என்னென்னவோ நினைச்சிட்டு போயிருப்போம். We'll be thinking a lot of things, வீட்டுக்காரர் வாய் திறந்து புறப்பட்டு தூங்கி இருப்பார். but your husband will be just snoring out. தூங்க முடியாது, அவ்வளவு சத்தமா இருக்கும். He will be snoring with trouble. ஹalleluya. Hallelujah. இல்ல கணவர் நல்லா தூங்கி இருப்பாரு, மனைவி புறப்பட்டு விட்டு தூங்கி இருப்பாங்க. But in some situation, husband will be silently sleeping while எதிர்பார்த்த snoring. காரியங்கள் இருக்காது. What we expect will not be there. நம்ம எதிர்பார்த்த விதம் குடும்பம் வந்து நமக்கு நினைச்ச மாதிரி வீடு அலங்காரமா இருக்காது. What we need in our family will not happen. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, There is a beautiful word in Tamil. குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு கதம்பம்.
ஹalleluya. குடும்பம் ஒரு கதம்பம். கதம்பம்னா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கியா? நிறைய பேர் கிறிஸ்தவ பெண்களுக்கு பார்த்துருக்கிற சான்ஸ் கம்மி தான். ஹalleluya. நீங்களாம் பர்ஃபெக்ட் கிறிஸ்டியன்ஸ். அதனால கதம்பம்ன்றது ஒரு மாலை, ஒரு பூ, ஒரு சாரடு. அதில் மல்லிப்பூ இருக்கும், கனகாமரம் இருக்கும், மறிக்கொழுந்து இருக்கும். இப்படி இது எல்லாம் வச்சு வெவ்வேறு பூக்களையும் ஒரு இலையும் வச்சு கட்டி வைக்கிறது தான் கதம்பம். அதாவது மல்லிப்பூ மாலை தனியாக இருக்கும், இல்லைன்னா கனகாமரம் தனியாக இருக்கும். ஆனால் இது கதம்பத்தில் மாத்திரம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு கலர் கலராக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லாத ஒரு மறிக்கொழுந்து ஒரு இலை அதே வச்சு கட்டியிருப்பாங்க. ஹalleluya. அப்போ மல்லிப்பூல நல்ல மனம் வரும், கனகாமரத்துல மனம் இருக்காது. அது பார்க்கறதுக்கு கலர் ரொம்ப அழகா இருக்கும். ஹalleluya. மறிக்கொழுந்து இருக்குல்ல, மறிக்கொழுந்து இலைய மாத்திரம் தலையில வச்சோம்னா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதோ காட்டுவாசி வந்தாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த மல்லிப்பூ, கனகாமரம் அதோட கூட மறிக்கொழுந்தும் வச்சு கட்டும் பொழுது அதுல ஒரு அழகு உண்டாகும். காரணம், அந்த மறிக்கொழுந்து ஒரு விதமான வாசனை வரும். அந்த மறிக்கொழுந்து வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை உண்டு பண்ணுமா தலையில் வைக்கும்பொழுது. ஹalleluya. அப்போ இது எல்லாம் சேர்ந்து தலையில் வைக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், கலர் கலராக. ஹalleluya. நாளைக்கு போயிட்டு பாஸ்டர் பூ வைக்க சொல்லிட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. ஹalleluya. அந்த குடும்பம் ஒரு கதம்பம் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு நல்ல குணம் இருக்கும். Family is known like a different flowered of garlands. சில பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எரிச்சல் படுறவங்களா இருப்பாங்க. Some of the family members will be angry. அது சில பேர் பேசவே மாட்டாங்க. Some of the family members will not talk. சில பேர் முறைச்சி பார்ப்பாங்களே தவிர சிரிக்க கூட மாட்டாங்க. Some family members will not smile. ஹalleluya. இப்படி எல்லாமே குடும்பத்தில் சேர்ந்து இருக்கும். So a family will have all character of people. அதுக்கு பேர் தான் குடும்பம். And that is called a family. ஹalleluya. எல்லாமே அமைதியா இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? Think about a family that is வீட்டுக்கு silent. போனோம்னா ரொம்ப சைலண்ட். If you go to your home, you will be யாரும் silent. பேசுறதுல யாரும் சிரிக்கிறது. No one will laugh, no one will smile. கவரை கூட போற மாதிரி இருக்கும். You will be going to a cemetery. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஒன்னு சண்டை போட்டா, ஒன்னு சிரிச்சுன்னு, ஒரு சின்ன அடிச்சிட்டு, ஒன்னு உதைச்சிட்டு, இப்படி இருந்தா அதான் குடும்பம். A family is known to have different characteristics of people. ஹalleluya. கணவன் மனைவி வாக்குவாதம் பண்ணலன்னா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஹalleluya. If a husband and wife doesn't have an argument, there is no interest. நிறைய ஆம்பளைங்க சொல்லுவாங்க, Many of the husbands இல்ல say, நிறைய சிஸ்டர் சொல்லுவாங்க, or many sisters நாங்க say, ரெண்டு பேரும் சண்டையே போட்டது they இல்லை. say they never fought. நம்பவே நம்பாதீங்க அவங்கள. Never trust them. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அந்த குடும்பத்துல எல்லாமே இருந்தாதாங்க அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். A family should have everything. எல்லாவித Everything ஜனமும் happiness. எல்லா விதமான ஆட்களையும் நாம் பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஸ்பெஷலை பார்க்க முடியும். When you see all kinds of people, you will see the speciality. ஹalleluya. Hallelujah. ஆனா நாம மாத்திரம் நாமவே இருக்கவே. But we should be us. யாரா இருக்கணும் அந்த கதம்பத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஜாஸ்மினாவா, கனகாமரமா, மறிக்கொழுந்தா, இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு கட்டுறது நாரா இருக்கணும். ஹalleluya. That ties all the Hallelujah. kinds of flowers. ஹalleluya. Hallelujah. ஏசப்பாக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு. Jesus had one family, 12 பேர், 12 members. எல்லாம் ஒண்ணா இருந்தாங்க நினைக்கிறீங்க? Do you think everyone were together? ஹalleluya. Hallelujah. அந்த குடும்பத்துல ஒருத்தனுக்கு பணத்தை ஆசை. A member of the family had money, the lust for money. ஒருத்தன் அவசரம் கொடுக்க எதுக்கெல்லாம் அவசரமா பேசுவான். A man will be so மற்றவங்க steadfast. பதில் சொல்றதுக்கு முன்னாடி இவன் சொல்லிடுவான். He will tell the answer before anyone speaks. 2-3 பேருக்கு பதவி ஆசை. Two of them have a need for the position. சில பேருக்கு நான் பெரியவனா நீ பெரியவனான்றது. Some people had whether I'm higher or you're greater. சில பேருக்கு எப்படிப்பட்ட பழக்கம்னா நண்டே போயினே இருப்பான், அடுத்த வயதுல போகும்போது திடீர்னு அதை பிடிச்சி சாப்பிடுவான், கண்டவெல்லாம் வந்து கேள்வி கேட்பான். Some of the family member will make some இருந்த mistakes. 12 பேருக்குள்ள குடும்பத்தின் தலைவராக இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே எத்தனை பிரச்சனை. So Jesus had his own problem in the family of 12 members. நம்ம குடும்பம் மாத்திரம் அமைதியா இருக்கணும்னு நினைச்சா நடக்குமா? Will you seek your family to be ஹalleluya. satisfied? ஹalleluya. Hallelujah. நடக்குமா? Will it happen? நடக்காது. It won't happen. எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்க்கணும். Everything you should expect. குடும்பத்துல இது இருக்கும்னு எதிர்பார்க்கணும். You should expect this will happen in இந்த the family. பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கணும். This should happen in your family. அதெல்லாம் எதிர்பார்த்தோம்னா When you expect all this, ஜெயிப்போம். you will win. பிரச்சனையே இல்லைன்னு
இல்லாம இருக்கணும்னு நினைச்சுன்னு போனோம்னா If you think nothing should happen, நான் போற வீட்டுல பிரச்சனையே இருக்கக்கூடாது. you should not say that nothing should happen in my சில family. பேர் சொல்லுவாங்க Some people say, ஒரே பொண்ணு தான் கட்டிக்கணுவாங்க. they say there's only one female, so you just marry her. ஹalleluya. இந்த பக்கம் சொல்லுவாங்க ஒரே பையன் தான் பிரச்சனையில கட்டிக்கணுவாங்க. And some say they have only one son, so marry him. ஹalleluya. Hallelujah. அவங்க வீட்டுல போனீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும் நான் சொன்ன மாதிரி. As I say, their house will be so silent. ஒரு சத்தமா இருக்காது. They will not even talk. ஹalleluya. Hallelujah. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. They won't have so much interest. வீடுனா எல்லாமே இருக்கணுங்க. A house should have everything. கூச்சல் இருக்கணும். They should have noise. பாட்டு இருக்கணும். They should have songs. ஜெபம் இருக்கணும். They should have prayer. அலங்காரங்கள் They இருக்கணும். should have decorations. அழுகையும் இருக்கணும். They should have crying. ஹalleluya. Hallelujah. இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. Mix of this இப்படி is எல்லா life. சூழ்நிலைகளையும் In all this situation, அது உடைந்து போகாதபடிக்கு you should make in a situation அதை that doesn't கட்டி break. கொண்டு போகிற நாரா நீ இருக்கணும். You should be the one that threads all this thing. அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. And that is a Christian life. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அந்த நார் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And that thread is Jesus Christ. அந்த 12 பேர்ல அந்த நாரா இருந்தவர் தான் ஆண்டவராகிய Jesus இயேசு Christ கிறிஸ்து. was the thread for the 12 member. ஹalleluya. அதனால பயம் இருக்கும், மறுதலிப்பு இருக்கும், கோல்சொல்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். You will have fear, traitor, betrayal, all kind of things in families. அவைகளுக்கு மத்தியிலும் Even among them, கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வது என்பது if you want to live a Christian life, அந்த வேதத்தை வாசித்து அட்லீஸ்ட் இந்த ஒரு சாப்டர் ஒரு சகோதரி வாசித்தா போதும். if a woman in the family reads this one chapter, ஹalleluya. நீதிமொழிகள் 31. Proverbs 31. அதனால தான் டெய்லி ஒரு நீதிமொழிகள் வாசிங்கன்னு சொல்றோம். And that's why we say read one Proverbs daily. அதை வாசிக்க நம்முடைய உள்ளமும் நம்முடைய வாழ்க்கையும் மறுமலர்ச்சியை கண்டடையும். When you read it daily, you will see the difference in your life. அதனால வெவ்வேறு குணம், வெவ்வேறு பழக்க வழக்கம், வெவ்வேறு பாஷைகள், வெவ்வேறு குணாதிசயங்கள் எல்லாம் நிறைந்த வீட்டில் நீ புகும் பொழுது, When you enter into a family where it is filled with all these things, உன்னை பார்த்து அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? what they will say by saying you, குணசாலியான ஸ்திரீ. thou art a virtuous woman. யாருக்கு குணசாலியான ஸ்திரீ? To whom thou art virtuous? தன் தகப்பனை வீட்டு மறந்து The one who forgets her father's தான் family. புகுந்த வீட்டை தகப்பன் வீட்டாய் எப்பொழுது ஒரு பெண் நினைக்கிறாளோ, When she take the household of the husband's place as her own father's family, அப்பதான் அந்த ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீ. that is when the wife is the virtuous woman. ஹalleluya. Hallelujah. கடைசி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் In 1 Peter 3rd chapter, ஆரம்பத்திலிருந்தே வாசிப்போம். let us read from the beginning. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுதே. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்தும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடியே புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆமென்.
ஹalleluya. ஸோ ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்கள் இணக்கமுள்ளவர்களாக இருந்து தீமைக்கு தீமையாக உதாசீனத்திற்கு உதாசீனத்தை சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திர கொள்ளப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி ஆசீர்வதியுங்கள். ஹalleluya. Hallelujah. ஒரே ஒரு விஷயம், குடும்பத்துல கணவன் மனைவி மத்தியில உதாசீனப்படுத்தக்கூடாது. One thing that both husband and wife should not hesitate is, ஹalleluya, எந்த காரணத்து கொண்டும் கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ உதாசீனப்படுத்தக்கூடாது. both of them should not hesitate each other. நீங்க அப்படி உதாசீனப்படுத்த ஆரம்பிச்சா குடும்பத்துல மிகப்பெரிய பிளவு உண்டாகும். If you do that, there will be a great separation in the family. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல When I was new to the marriage, எனக்கு சம்பளம் 1500 ரியால் தான். I had just 1,500 riyals. வெக்கேஷன் போனா கூட பைசா இருக்காது என் கையில. I won't have much money even to go to the வெக்கேஷன்ல போய் என்ன vacation. செலவு பண்ண போறேன்னு தெரியாது. I don't know how to spend in the vacations. என்ன தெரியுமா நடக்கும்? What should happen is, நான் ஊருக்கு போய் இறங்கின ஏர்போர்ட்ல இறங்கின உடனே after I land up in the airport, எதாச்சும் அப்படியே நைஸா கையில ஒரு கட்டா என் கையில பைசா கொடுத்துருவாங்க. mom gives a bundle of money to dad. அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. She was working already. நான் சொல்ல மாட்டேன் என்கிட்ட பணம் இல்லைன்னு. I never say that I don't have money. இல்ல ஏதாவது வாங்கணும் அப்படின்னு கூட சொல்ல மாட்டேன். Even I don't say I need to buy something. நான் போய் இறங்கணும் ஒரு கட்டி அங்க பாக்கெட் வந்துடும். So when I enter the place, a bundle of money will come to my pocket. அதை வச்சு ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு திரும்பி வந்துடுவேன். With that money, I will spend everything and come back to the place. இது உண்மை. And this is the truth. ஹalleluya. Hallelujah. அவங்க வீட்டுக்கு போகும்போது When I go to their house, எனக்கு சும்மா போக கூடாது, இந்த காசு ஏதாவது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு வாங்க வச்சு கூட்டிட்டு போவாங்க. எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. normally I don't have a habit to buy something when I go to someone's house. ஹalleluya. I get with their பெண்களுக்கு தான் house. ஒரு குடும்பத்துல என்ன தேவை, ஒரு குடும்பத்தை சந்திக்க போகும்போது என்ன வேணும் ஏது வேணும்னு அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். Only a woman knows what needs to be done in the family. அதனால ஆண்கள் எல்லாமே எனக்கு தெரியும் நல்லா தெரியும் சும்மா இருந்து சொல்லிட்டா நம்ம முடிச்சோம் கதை. If a husband says I know everything and he stays to make silent, ஹalleluya. அவங்க வீட்டுக்கு போறதுக்கே அவங்க கிட்ட இருந்தே பணம் வாங்கி அதே பொருள் வாங்கி அவங்க வீட்டுல போய் கொடுக்கறது தான் எப்படி இருக்கிற விஷயம் யோசித்து பாருங்க. think about getting their own money, getting their own things and giving to their own இதுல family. நாங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது கௌரவம் பார்த்திருந்தா If we had seen some honor in this thing, வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். will you think the family will be good? இல்ல. No. ஹalleluya. Hallelujah. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அறிந்து வாழ்வதுதான் வாழ்க்கை. Let both of them understand each other, give away what they need by respecting each other. இல்ல எல்லாம் சிஸ்டர் வருது அவ்வளவு தூரத்துல இருந்து வர ஃபாரின்ல வரும்போது சும்மா வரீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? Think about if mom said to dad, you came from far off. Think about you didn't get any money from me. இல்ல நான் கௌரவம் பார்த்து வைஃப் கிட்ட பணம் வாங்குறது அப்படின்னு நினைச்சு கடன் வாங்கியாம இருந்தாக்கா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? Think about my life getting some debt instead of getting money from wife. கணவன் மனைவி ஓப்பனா இருங்க. Let wife and husband be open. ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் நீங்க பிரச்சனைகள் இருந்தா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். Even if you're married, learn to follow this thing. Today your life will change. ஹalleluya. Hallelujah. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் இருந்துச்சுன்னா If you had trouble in your சிம்பிள் family, வேதம் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. just learn to follow Bible. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தின் தலைவராக இருக்கட்டும். Let God Jesus be the ஏன்னா head of the family. இயேசு கிறிஸ்துடைய ஒரு சிறு குடும்பமாய் இருந்த அந்த 12 பேருக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட வித்தியாசங்கள் மாற்றங்கள். Even Jesus' family had a lot of difference between 12. அவர்களை எல்லாம் சமாதானத்தோடு தான் கர்த்தர் கூடவே கூட்டிட்டு போனார். God led with peace. அதே போல் தான் நம்முடைய குடும்பங்களிலும் காணப்படும். So same way our family should happen. இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த சிந்தை நமக்குள் இருக்க வேண்டும். Our heart should have the thought of Jesus. எல்லாவற்றையும் சகிக்கிற எண்ணம் நமக்கு வர We வேண்டும். should have the thought to accept everything. எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடிய எண்ணம் நமக்குள்ள We வர should வேண்டும். have a thought to love each and everyone. அப்படி நாம் உண்மையா இருப்போமானால் When we are true to it, நம் குடும்பம் நம்மை பார்த்து சொல்லும், our family will say to us, நீங்கள் குணசாலியான ஸ்திரீயர். we are the virtuous women. ஹalleluya. Hallelujah. அப்போ ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னா அதுக்கு காரணம் ஸ்திரீயானவளே. If a family needs to be happy, the reason is the women. ஒரு வீட்ல அந்த ஸ்திரீ மாத்திரம் சந்தோஷமா இல்ல, If a woman is not happy in a place, அந்த வீட்ல யாருமே சந்தோஷமா no one can be happy in that place. ஹalleluya. Hallelujah. ஹalleluya.
அதனால கணவர்மார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். So husbands should be very careful. ஹalleluya. அவங்கள மாத்திரம் நீங்க சந்தோஷமா வச்சிட்டீங்க, If you keep your wife happy, நம்ம வீடு மாத்திரம் இல்லை, not only your house, பக்கத்து வீடு கூட சந்தோஷமா இருப்பாங்க. even your neighbor will be happy. ஹalleluya. Hallelujah. அதுதான் அவர்களுடைய குணம், தேவன் கொடுத்த குணம். And that is the character God has given to women. இன்னைக்கு நாளைக்கு நான் அவங்களை மாத்திரணும் நினைச்சா அதெல்லாம் மாறாது. Don't try to change in 1 or 2 days. ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து வாழ்கிற வாழ்க்கையில தான் சமாதானம், Let சந்தோஷம். both of you understand each and everything as the time இதுதான் passes. சாத்தானை ஜெயிக்கிற ஜெயம். And this is the victory that you get over இல்லைன்னா Satan. சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு குடும்ப நாசம் போவதை நம்முடைய கண்களே Or காணும். else you will be the one who give place to Satan and you will destroy your family. ஹalleluya. Hallelujah. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை நீங்க மாத்திரம் தான் தீர்க்க வேண்டும். So when there is a problem between husband and wife, only you should solve it. என்னுடைய ஃபர்ஸ்ட் கமாண்ட் இதுதான். That is the first command. நாங்க கல்யாணம் ஆனோட சொன்ன முதல் வார்த்தை தான். When I got married, that's the first thing I ஒரு told. வாக்குவாதம் வந்தப்போ When we got the first நீ problem, எவ்வளவுனா பேசிக்க, I said, how much ever you want to talk. எங்க அக்கா கிட்ட சொல்லுவேன், எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், நான் சொன்ன முதல் வார்த்தை இதுதான். The first word I said is, நீயும் நானும் பேசுற வார்த்தை இந்த செவத்தை விட்டு வெளியே போக கூடாது. whatever we speak, that should not go out of this wall. நாம ரெண்டு பேரும் தான் பேசிக்கணும். Only we should speak. நாம ரெண்டு பேரும் தான் தீர்த்துக்கணும். Only we should solve. ஹalleluya. Hallelujah. மூன்றாவது மனுஷன் உள்ள நுழைஞ்சா, When a third person அது enters, அப்பாவா இருந்தாலும் சரி, even if it's father, அதோட கதையை விட்டுருங்க. they will just lose the family. ஹalleluya. Hallelujah. உங்களுக்கு நான் சொல்றேன், What I say to you is, யாரும் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட வர அலோ பண்ணாதீங்க. let no one come into your life. கணவனுக்கும் உங்களுக்கும் மத்தியில இருக்கிற காரியங்களை நீங்களே பேசி தீர்க்க வேண்டும். When there is a trouble between husband and wife, you should solve it. போராடி ஜெயிக்க வேண்டும். You should fight for it. ஜெபித்து நீங்க ஜெயிக்க You வேண்டும். should pray for it. ஹalleluya. Hallelujah. அது உங்களுக்கு ஒரு மகிமையா இருக்கும். And that is the glory that you have. ஹalleluya. Hallelujah. பேசுற பேச்சு எப்போ உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கோ, When the word between the husband and wife is within you, அதை தேவன் மாத்திரம் தான் கேட்பார். only God will listen to it, இந்த உலகம் கேட்காது. not the world. ஏன்னா இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. The world will not be the same today and tomorrow. ஹalleluya. அதனால நீ நம்பி இருக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். What you should trust is Lord ஆவியானவருக்கு Jesus. ஆலோசனை, ஏற்ற நேரத்தில் ஆலோசனைகளை கொடுப்பார். What the Holy Spirit is giving தினசரி the counsel கண்ணீர் விடுகிற is, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, when you are ready to adapt in daily life, தினசரி உன் உள்ளம் குமர்ந்து அழுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் சரி, even if it is a cry of life that you have daily, ஒண்ணு உன் கணவரிடத்துல அல்லது கணவர் மனைவியிடத்துல போராடுங்க, let your fight between husband and wife, இல்லைன்னா யாக்கோபை போல கர்த்தரிடத்துல போராடுங்க. or else fight with your God. அது கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறப்பார். Only God can lead you the ways, உங்களுடைய வாழ்க்கையில சீரமைப்பார். and you will change your life. ஒரு கிறிஸ்தவன் இதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். If a Christian understands this, நம்முடைய குடும்பத்தை நாம் நன்றாய் கவனிக்க கற்றுக்கொள்ள he will வேண்டும். be the one who is the one who understands the family. நேற்று பைபிள் ஸ்டடியில கூட நம்ம பார்த்தோம், Yesterday we have studied in the Bible study. ஒருவன் தன் குடும்பத்தை சரியா விசாரிக்காவிட்டால் If a man doesn't see the family well, அவன் விசுவாசியே கிடையாது. he is not the true Christian. ஹalleluya. அவன் விசுவாசியே கிடையாது வேதம் சொல்லுது. He is not a true believer. நீ விசுவாசியே உன் குடும்பத்தை நீ சரியா நடத்தலனா நீ விசுவாசிலே அடங்கலன்னு சொல்லு. If you don't lead your family well, you don't have place for நான் கர்த்தரை ரொம்ப நேசிக்கிறேன். You can't say that. என் வீட்டுக்காரரோட எனக்கு ஏசப்பா தான் ரொம்ப பெருசு. If you say Jesus is more than my இல்ல என் husband, மனைவி என் பிள்ளைகளோட விட ஏசப்பா தான் ரொம்ப பெருசு. அவன் வாழ்ந்தானா செத்தானா சாப்பிட்டானா சாப்பிடலனா இதெல்லாம் பேசணும்னா, if you are the one who says Jesus is bigger, let anyone go in a way. ஏசப்பாவே நம்மளை ஏத்துக்க மாட்டாரு. Even Jesus won't accept you. கர்த்தர் கொடுத்த குடும்பம், The Lord has given you family, அதை கவனிக்க வேண்டிய கடமை நம் தோளின் மேல் இருக்கிறது. and you should be the one who accepts that தன் responsibility. குடும்பத்தை சரியாய் விசாரிக்கிறவனே ஒரு நல்ல விசுவாசியா இருக்கணும். One who treats his or her family is the one who is true believer. ஆவிக்குரிய ஜீவியமும் குடும்பமும் வெவ்வேறு அல்ல. The spiritual life and the family is not different. சபையும் குடும்பமும் வெவ்வேறு அல்ல. Even church and family is not different. இது எல்லாமே ஒன்றுதான். Everything is one. சபையும் இந்த மாதிரி தான். Even church is same. சபையில எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு பாஸ்டர் நினைக்க கூடாது. A pastor should not think that everyone is the same in church. 12 பேருக்குள்ளே எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. Even 12 didn't have the same character people. 100 பேர் உள்ள சபையில எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? Do you think 100 people in the church will have same 1000 character? பேர் உள்ள சபையில ஒரே மாதிரி Do you இருப்பாங்களா? think the 1,000 people in the church will have same character? அது நடக்கிற விஷயம். It is not simple.
கர்த்தர் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு கூட நடத்துவார். Let God lead everything peacefully. நம்மை நாமே அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Let us give ourselves to our God. எழும்பி நிற்போம். Let us rise up.